அனைவருக்கும் இனிய உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து நேற்று வச்ச சாப்பாடு பொங்கல்லாம் இருந்து அது பழையது வச்சு சாப்பிட்டோம். கூட கொஞ்சம் நேற்று அரைச்ச புதினா துவையலும் அதுக்கப்புறமா நேற்று அப்பளம் மீந்தது அது சாம்பாரில் போட்டு கொதிக்க வச்சுருந்தா அதை வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிட்டாங்க. மத்தியானம் லஞ்சுக்கு வரேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. ஃப்ரெண்டும் வருவாங்க கூட செஞ்சிருப்பா சேர்த்து போட்டு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புனதுக்கப்புறம் துவச்சி வச்ச துணி எல்லாத்தையும் காய வச்சுட்டு சமையல் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணேன். சிம்பிளான சமையல் தான், ஒன்றும் இல்லை. சாப்பாடும் சைட் டிஷ் மட்டும்தான் பண்ணேன், வேறு எதுவும் பண்ணலை பிரமாதமாக. மதியானத்துக்கு என்ன சமையல் பார்க்கலாம். சாப்பாடு, அதுக்கப்புறமா காலையில் காமிச்ச அதே சாம்பார், அதுக்கப்புறமா அதே துவையல், அப்புறம் நேற்று வச்ச ரசம் கொஞ்சோண்டு இருந்தது அதுக்கப்புறமா வந்து சிக்கன் தொக்கு தான் பண்ணியிருக்கேன். பெப்பர் போட்டு முட்டை வேக வச்சு அதிலே போட்டுட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் அவங்க ஃப்ரெண்டும் ரொம்ப பாராட்டினாங்க. அவங்க வரத்துக்குள்ளே மதியானத்துக்கு எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுட்டேன். அவங்க வந்ததுக்கப்புறமா சாப்பாடு போட்டுட்டு நானும் பெரிய நாத்தனார் வீட்டுக்கு போகணுன்றனால அவங்க கூடவே சேர்ந்து சாப்பிட்டுட்டேன். அவங்க ஓனருக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அதனால் சரின்னு சொல்லிட்டு சாப்பாடு ரசம் புதினா துவையல் வரைக்கும் கட்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஹஸ்பண்ட் கிளம்பும்போது நானும் கூட கிளம்பிட்டேன். என்னை கொண்டு போய் பெரிய நாத்தனார் வீட்டில் விட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு கிளம்பிட்டாங்க. அவங்கள வழி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் பெரிய நாத்தனார் வீட்டுக்கு போனேன். அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க அண்ணன் வீடு பக்கத்துலேயே இருக்குது, ஹஸ்பண்டோட அண்ணன் வீடு. அவங்க வீட்டுக்கும் போயிட்டு அங்கேயும் எல்லோரும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டொமக் பெயின் இருந்தனால கொஞ்சம் லெமன் ஜூஸ் கொடுத்தாங்க. சரின்னு லெமன் ஜூஸை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிவிட்டு வீட்டுக்கும் கிளம்பி வந்துட்டேன். வந்து கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் படுத்தேன். அதுக்கப்புறம் டைம் ஆச்சுன்னு லைட்டெல்லாம் போட்டு விட்டு அதுக்கப்புறம் சேனல் மாற்றி பார்த்துருந்தேன். சரின்னு சொல்லிட்டு இந்த ஜெயா டிவியில் வந்து பாகுபலி ஓடிட்டு இருந்து அதை பார்த்துட்டே இருந்தேன். டைம் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி தான் ஸ்பெஷல். 2 நாள் லீவு எப்படி போணுச்சுனே தெரியல. இப்போ நாளைக்கு வேலைக்கு கிளம்பணும். என்ன சமைக்குதுன்னு தெரியல. தயிர் சாதம் தான் கன்ஃபார்ம். என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாயகி. பை பை.